அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, காலை நாஸ்டாக்கு அவல் கஞ்சி. சம்பா அவல் இருக்குது பாருங்கள், அது வாங்கி இந்த கப்புக்கு நான் ஒரு கப்பு காட்டுறேன். இந்த கப்புக்கு ஒரு கப்பு அவல், சின்ன தேங்காய்னா ஒன்று, பெரிய தேங்காய்னா பாதி போட்டு இவ்வளோ இஞ்சி. இந்த இஞ்சியை தோல்லாம் எடுத்துட்டு, அந்த இஞ்சியில் தாங்க இஞ்சியினுடைய தோலில் தான் விஷம் இருக்கும். அதனால் இஞ்சி தோலை எடுத்துகிட்டு இப்படி பொடியாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி இப்படி எடுத்துக்கிடணும். இப்போ இஞ்சியில் விஷம் இருக்குது. இப்போ நான் காட்டுறது எப்படின்னு. இதை ஒரு தனி கப்பில் வச்சு அப்படியே இது அடியில் அந்த இஞ்சியினுடைய விஷம் படிஞ்சிரும். சரியா? இது கட்டிப்பால், தண்ணி பாலில் அந்த அவல் கஞ்சியை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அச்சு வெல்லம் ஒரு 4-5 அச்சு வெல்லத்தை பாகா காய்ச்சி வச்சுக்கிட்டேன். தேங்காயை இது கட்டிப்பால் முதல்ல எடுத்தது. ரெண்டாவது எடுத்ததில் இதை காய்ச்சி நான் நல்லா அவல் கரைஞ்சி வருது. இப்படி வரும்போது தான் நம்ம இனிப்புக்குள்ளே அச்சு வெல்லம் இந்த பாகையும் இந்த கட்டி தேங்காய் பால் ஊற்றிட்டு இதையும் போடணும். சரியா? இஞ்சி அளவு இவ்வளோ. ஒரு கப் அவல், குட்டி தேங்காய்னா 1, பெரிய தேங்காய்னா பாதி மூடி போதும். அதை கட்டிப்பால் எடுத்துகிட்டு தண்ணி பாலில் அவலை நல்லா 2-3 வாட்டி நம்ம கழுவுனதுக்கப்புறம் தண்ணி பாலில் இப்படி காய்ச்சணும். இப்படி கரைஞ்சி வரும்போது நம்ம இப்போ என்ன செய்கிறோம், இந்த பாகு இருக்குல்ல, இந்த பாகை ஊற்றிடணும். அச்சு வெல்லம் ஊற்றி காலை நாஸ்டாக்கு இந்த கஞ்சி குடிப்போம். அவல் கஞ்சி, கவுனி கஞ்சி இப்படி போட்டு குடிப்போம். இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது இனிப்பு போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா ஒரு 200 சர்க்கரையாவது போடுங்க. இது 150 சர்க்கரை அளவு. அதுக்கப்புறம் கட்டிப்பாலையும் ஊற்றிட்டேன். இது சம்பா அவல். சம்பா அவல் கைக்குத்தல் அவல். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்படி வந்துட்டா. இப்போது நான் இஞ்சியை ஒரு 10 நிமிஷமாக சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை பாருங்கள், இப்படி தெளிஞ்சால ஊற்றணும். நல்லா பாருங்கள், தெளிஞ்சால ஊற்றணும். பாருங்கள், இந்த வெள்ளையாக இருக்குல்ல, இதுதான் இஞ்சியினுடைய விஷம். இதை பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மூட்டு வலிக்காரங்க இதை அப்படியே மூட்டில் பத்து போடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இஞ்சியினுடைய விஷம். பார்த்தீங்களா? இது எல்லாருக்கும் தெரியாது. எல்லோரும் இஞ்சி அப்படி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அந்த இதை தனியாக எடுத்துக்கிடணும். இப்போ இஞ்சி சாறையும் ஊற்றிட்டேன். ஏலக்காய் பொடி போட்டுட்டேன். அதை நான் காட்டலை. ஏலக்காய் பொடியும் கட்டிப்பாலில் போட்டு வச்சுட்டேன். இது ஒரு 5